ஹே ஹாய் ஆல். ஸோ ஆஃப்டர் லாங் ரொம்ப நாள் கழிச்சு அப்பா வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அதனால காலையிலேருந்தே வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி பொங்கல், சாம்பார், வடை எல்லாம் வச்சேன். குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சும்மா அசால்ட்டாக அப்படியே ட்ரையலில் பண்ணோம் அப்படின்னா கூட நல்லாயிருக்கும். நம்ம ஏதாவது வந்து பார்த்து பார்த்து பண்ணும்போது ஸ்பெஷலாக பண்ணும்போது தான் சொதப்போம். ஸோ ஆக்சுவலாக எல்லாமே நல்லா இருந்தது அன்றைக்கி. பட் சாம்பார் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பா சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் அம்மா சமைக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்தது. ஸோ மதிய லஞ்சுக்குமே வந்து 2 காய் வச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அம்மா ஊர்லேருந்து கொடுத்துருந்த திங்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணேன். ஸோ நிறையா ஸ்நாக்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்களே வடகம் போட்டு விட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இடியப்பம் முறுக்கு புளியறதுக்கு இடியப்ப கட்டை கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பச்சரிசி மாவு, அதுக்கப்புறம் ஏதோ ஸ்வீட் மாதிரி ஏதோ செஞ்சு கொண்டாந்துருந்தாங்க. அது என்னென்னு எனக்கு தெரியல. அப்புறம் வந்து தேங்காய், வீட்டில் காய்ச்ச தேங்காய், அப்புறம் எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் வந்து மெனுவே வந்து இந்த ரவா லட்டு தான். ஸோ தீபாவளிக்கு பலகாரங்கள்லாம் இப்போவே கொடுத்து விட்டாங்க. ஸோ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.